சாஸ்திரப்படி பிறந்த நாளை எப்படி கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இது அவருக்கான விடை என்று சொல்வதை விட நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகவே பார்க்கலாம். அதாவது முதல்ல பிறந்த நாள் எப்போ வர்றதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சார் இன்னைக்கு 17th மார்ச், இன்னைக்கு தான் என் பர்த்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது முதல்ல தவறு இல்லவா? இந்த 17th மார்ச் என்பது இது கிரிகோரியன் கேலண்டர் சிஸ்டம். இது ஒரு கேலண்டர் முறை தானே தவிர நம்முடைய பிறந்த தேதி என்பது நம்முடைய சாஸ்திரப்படி நம்முடைய சம்பிரதாயப்படி இந்த ஆங்கில தேதியை வைத்து நாம் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது. நம்முடைய சம்பிரதாயம் எப்படி தெரியுமா சொல்லும்? அதாவது சௌரமானம், சூரியனுடைய சுழற்சியை அடிப்படையாக கொண்டு மாதத்தினை தீர்மானம் செய்பவர்கள் அந்த பங்குனி மாதம் என்று எடுத்துண்டா, அந்த பங்குனி மாதத்திலே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மிருகசீரிஷன் வச்சுண்டா, அந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திர நாள் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் நீங்கள் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிமுறையை சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி சாந்திரமான சம்பிரதாயம் வச்சுருப்பா, அதாவது சந்திரனுடைய சுழற்சியை கொண்டு அதனை கொண்டு தீர்மானிப்பவர்கள் எப்படி இருப்பார் பார்த்தா, அந்த திதி அப்படிங்கிற ஒரு கணக்கை வச்சுப்பா. இந்த பங்குனி மாதத்திலே வளர்பிறை அஷ்டமி திதி என்பது என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் சார் நான் பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி என் ஜாதகத்தில் சொல்லியிருக்குன்னு வச்சுண்டா, அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் வளர்பிறை அஷ்டமி திதியானது என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டியது. இந்த திதி என்கின்ற வார்த்தை திரிந்துதான் தேதி என்று ஆகிவிட்டது. அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம எப்படி தெரியுமா நினைச்சுட்டு இருக்கோம்? திதின்னு சொன்னா எங்க வீட்டில் இன்னைக்கு திதி அப்படின்னு சொன்னா சாத்தம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். வீட்டில் முன்னோர்களுடைய திதி அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிருக்கிறோம். முன்னோர்களுடைய திதின்னு சொன்னா முன்னோர்கள் இறந்த நாள் இந்த நாள் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காளே தவிர பிறந்த நாளிற்கும் இதே திதியைத்தான், அதாவது பிறந்த தேதியை குறிப்பதும் இதே திதிதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பாருங்களேன். ஸ்ரீராம நவமி அப்படின்னு சொல்லுவா. அதாவது பங்குனி மாதம் அமாவாசை கழிந்த அந்த வளர்பிறையிலே வரக்கூடிய நவமி திதி சைத்திர சுத்த நவமி என்று சாந்திரமான ரீதியாக பிரித்து வைத்திருப்பார்கள். சாந்திரமான ரீதியாக சைத்திர மாசத்திலே வரக்கூடிய வளர்பிறை நவமி திதி தான் ஸ்ரீராமர் பிறந்த நாளாகவே அந்த ஸ்ரீராம நவமியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதே மாதிரி தான் பார்த்தோம்னா கோகுலாஷ்டமின்னு சொல்லுவார். வட்டங்கழிஞ்ச 8ஆம் நாள் கிருஷ்ணன் பிறப்புங்கிற மாதிரி அந்த ஆவணி மாதம் அந்த பௌர்ணமியை கழிந்த அந்த ஸ்ராவண பகுல அஷ்டமின்னு சொல்லுவார். ஸ்ராவண மாதத்திலே வரக்கூடிய அந்த பகுல, அதாவது தேய்பிரையிலே வரக்கூடிய அஷ்டமி திதி அன்றுதான் கிருஷ்ணர் பிறந்தான் சொல்லி கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஸ்ரீகிருஷ்ணருடைய பிறந்த நாளாக அஷ்டமி திதியை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் பாத்ரபத சுத்த சதுர்த்தின்னு சொல்லுவா. எதனை? விநாயக சதுர்த்தியை. இந்த ஆவணி மாதம் அமாவாசை கழிந்து வரக்கூடிய அந்த சாந்திரமான மாதத்திலே பாத்ரபத மாதத்திலே வரக்கூடிய ஒரு வளர்பிறை சதுர்த்தி திதியை விநாயக சதுர்த்தி என்று விநாயகரனுடைய பிறந்த நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்படி திதியை அடிப்படையாக கொண்டு பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று இது சாந்திரமான சம்பிரதாயத்திற்கு உட்பட்டது. சாந்திரமானம்னு சொன்னா சந்திரனுடைய சுழற்சியை அடிப்படையாக கொண்டு மாதத்தினை தீர்மானம் செய்பவர்களுக்கு இந்த திதி கணக்கும், சூரியனுடைய அந்த சுழற்சியினை அடிப்படையாக கொண்டு மாதத்தினை தீர்மானிக்கக்கூடிய தமிழர்களுக்கும் சரி, அந்த கேரளாவை சேர்ந்த மலையாளிகளுக்கும் சரி, இவர்களுக்கு நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலே பிறந்த மாதம் அந்த நட்சத்திரம் என்றைக்கு இணைகிறதோ அன்றைய தினத்திலே பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் சொல்லியிருக்கா. இது பிறந்த நாளை தீர்மானிப்பதற்கான ஒரு வழி. இதற்கு அடுத்தபடியாக இந்த பிறந்த நாளை எப்படி கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொன்னா ஆயுஷ்ய ஹோமம் அப்படிங்கிறத பண்ணணும்னு சொல்றார். வீட்டில் ஒவ்வொரு பிறந்த நாளுக்குமே ஆயுஷ் ஹோமங்கிறத பண்ணலாம். இயலாதவர்கள் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா அந்த குழந்தையினுடைய முதல் பிறந்த நாள் அன்னைக்கு ஆயுஷ் ஹோமம் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசு 80 வயசுங்கிற மாதிரிலாம் பிரித்து பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஒவ்வொரு வருடத்திலுமே நீங்கள் ஆயுஷ் ஹோமத்தை செய்யலாம். அப்படி ஆயுஷ் ஹோமம் பண்ணல, நாங்கள் கேக்கு வெட்டி தான் சார் கொண்டாட போகிறோம்னு சொன்னால் கூட
அங்கே அந்த தீபங்களை அணைப்பது என்பது தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சாஸ்திரத்தின்படி தீபத்தினை ஏற்ற வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு பிறந்த நாளன்றும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு 11 வயசு ஆகுதுன்னு சொன்னா ஒரு 11 கேண்டிலை ஏற்றி வச்சு அணைக்கிறத விட அந்த 11 விளக்குகளை அந்த குழந்தையை கொண்டே ஏற்ற சொல்லலாமே. இந்த 11 விளக்குகளை ஏற்ற சொல்லி அந்த 11 விளக்குகளையும் வழிபட்டு அது கேக்கோ அது என்னவோ ஆமத்தோ அது ஒரு தின்பண்டம் தானே, அந்த தின்பண்டத்தை எல்லோருக்கும் பிரித்து கொடுத்து அவனும் உண்ணும் பொழுது அந்த விளக்கு எப்படி ஒளிர்கிறதோ அதுபோல அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையும் ஒளி வீசும் அல்லவா. இதனையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயத்தின்படி பிறந்த நாளன்று விளக்கினை அணைப்பது என்பது முற்றிலும் தவறு. எத்தனை விளக்குகள் வேண்டுமானால் அந்த நேரத்திலே நீங்கள் ஏற்றி வைக்கலாம். அவ்வாறு விளக்கேற்றி வழிபடும் பொழுது வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைக்கு சந்தோஷம் என்பது நீடித்து கொண்டிருக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.